அதுக்கு பாபாட்ட கேட்டால் எனக்கு நான் பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம் தேவையில்லை. நான் மிராக்கல் பண்ணணும்னு அட்டாவே சொல்லியிருக்கேன். நான் விட்டுட்டாரு. கராஞ்சி அவர் கேள்வி கேட்டான் நடக்கும்போது, என்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறே அந்த அனுமந்தராயை கூப்பிட்டு பேசுகிறான்னு கேட்டேன். எதுக்கு நான் பேசணும்? அவன் நீ என்ன ஃப்ராடா பேடான்னு எழுதியிருக்கேன். ஆனால் அவன் என்ன ஃப்ராடுன்னு தீர்மானமாக சொல்லிடலாம். அவ்வளோதான். தீர்மானமாக சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு எனக்கு என்ன இதை பற்றி அவன் இந்த தீர்மானமாக ஃப்ராடுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி பாபாவுடைய அடுத்த வாரத்தில் எழுதலாம் காட் இஸ் அன் இண்டியன். ஒருவேளை நீங்கள் நாச்சிரம் நான் அதான் அந்த காட்டில் 6 இருந்து படித்தேன். நான் பாபா பக்தன் இல்லை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கேன். நான் அதெல்லாம் அப்படிலாம் நான் ஜாஸ்தி நம்பவும் இல்லை. பாபா வீட்டில் ஃபோட்டோ வச்சு நான் ஃபாலோவும் பண்ணலை. ஆனால் படிக்க படிக்க பாபாவின் அருமை அற்புதமாக வெளிப்பட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருவர் அப்பாவி மனுஷன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒர்க் பண்ணிட்டு இருந்தபொழுது இந்த ரயில்வே டிக்கெட் ராக்கெட்னு ஒன்று வந்தது. இப்போ டிச்சினாப்பள்ளின்னு அந்த ட்ரெயினில் வரான்னு சொல்லுவார். இங்கே டிக்கெட் கலெக்டர் கிடையாது, டிடிஆர் அந்த டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணுவார். அதை ஒன்று நான் பத்திரமா பண்ணி திருப்பி திருச்சினாப்பள்ளிக்கே அனுப்பிச்சி விட்டுருவார். இன்னும் டிடிஆர்கிட்ட அதே டிக்கெட்டை அவர் ரீஇஷ்யூ பண்ணிவிடுவான். புது டிக்கெட்டு மாதிரி இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள அடிக்கிறது டிடிஆருக்குலாம் அவங்களாம் ஒன்று இது. அந்த ராக்கெட்டில் இக்மோர் ஸ்டேஷனில் ஒருத்தனை ரயில்வே போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணிட்டான் கண்டுபிடிச்சி. அதுதான் அந்த அவரோட ஒய்ஃப் வந்து பயங்கர பாபா பக்தர். இவருக்கு தெரியவே தெரியாது. என்னமோ கொண்டு கொடுத்தா வாங்கல குட்டிட்டு கொடுத்தாரே தவிர இந்த ஃப்ராட் இருக்குன்னே இவருக்கு தெரியாது. பாவம் பிராமணனுக்கு. நான் புட்டபுரத்தில் போயிருக்கா. புட்டபுரத்துக்கு போனோடனே பார்க்க அழுதுகிட்டே இருக்கா. பாபா அப்படி வருவார் வருவார் அவ்வளோதான். ஒன்றுமே பேச முடியாது. ஒன்றுமே அப்பாயின்மெண்ட்டோ பேச்சோ ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கிட்ட யாருமே பேச முடியாது, யாருமே பண்ண முடியாது. அவராக கூப்பிட்டா தான் நீங்கள் போக முடியும், அவராக கூப்பிட்டா தான் நீங்கள் பேச முடியும். எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி. இப்போ அழுதுகிட்டே கிட்ட பார்த்தா பக்கத்தில் ஒரு மாமி இருந்திருக்காங்க. ஏம்மா நீ வந்த லேட்டு அழுதுட்டு இருக்கேன்னு தன் நினைவையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சரி உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு கேட்டிருக்கா. ஏதோ பேர் எதாவது சொல்லியிருக்காங்க. மாமி டெய்லியில் நோட் பண்ணிருக்காங்க. சரியாக அடுத்த வாரம் அவர் சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகிடுச்சு ரயில்வே. எப்படி இருக்குன்னு தெரியும். ஆச்சரியப்பட்டு போனால் இந்த பக்கத்தில் உட்காந்து மாமி சதர்ன் ரயில்வே ஜிஎமோட ஒய்ஃப். அப்போ தான் தெரிய வருது இந்த ஜிஎமோட ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்கா. அவள் விசாரிக்க சொல்லியிருக்கா. இவன் உண்மையான நல்லவனாக கேட்க சொல்லி இவன் தவறு பண்ணலேன்னு சொன்ன உடனே அவனுக்கு சஸ்பென்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 1 2 இல்லை நிறைய பாபாவுடைய இதை பற்றினா சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு தெண்டுல்கரை பற்றிலாம் தெரியும். பாபா பயங்கர பக்தர். பாபா நீ எல்லாமே செய்கிறட ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதாவது செய்யக்கூடாதான்னு சொன்ன உடனே பெரிய கிரிக்கெட் காம்படிஷன் நடத்தி பரிசு கொடுத்தாரு பாபா அவர். உலகமே போற்றுகின்ற விதத்திலே புட்டபர்த்திலே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி மிக மிக குறைந்த கட்டணம், மிக மிக குறைந்த கட்டணம். அது தவிர அங்கே காலேஜ் வச்சுருக்காரு பாருங்க. அதில் படித்தவரெல்லாம் என்ன டிசிப்ளின்டாக வர தெரியும். மோஸ்ட் டிசிப்ளின்டு பீப்புளாக வரலாம். பக்தபதி கலை படிச்சுட்டு வரலாம். எல்லா விதமான கல்வியும் அங்கே வந்திருக்கு. சமமான கல்வி இல்லை. பாபா படிக்கவே இல்லை என்று சொன்னேன். தாய்மொழி தெலுங்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனால் எல்லா மொழிகளிலும் வரக்கூடிய ஆன்மீக நூல்களின் கருத்துக்களை சொற்பொழிலே சொல்லிட்டு உபனிஷத்தை பற்றி அதற்கு கொண்டே வருவார். அவர் இப்படி சொல்கிறா, எப்படி இவருக்கு தெரியும்? யாராலும் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த அண்ணா நகரில் சாய் சஹாரான்னு ஒரு இடம் இருக்கு. டாக்டர் கல்யாணி சுந்தரராஜன், டாக்டர் சுந்தரராஜன் தம்பதிகள். டாக்டர் சுந்தரராஜன் பிளாஸ்டிக் சர்ஜன் அப்போலோ ஹாஸ்பிட்டலில். இந்த டாக்டர் கல்யாணி சுந்தரராஜன் வந்து ரேக்கி டாக்டர். நான் அப்போ தான் இந்த சொற்பொழியெல்லாம் ஆரம்பித்த காலம். அப்போ யார் மூலமாக கேள்விப்பட்டு எங்கள் சாய் மந்திரில் வந்து நீங்கள் ராமாயணம் ஆமான்னு சொல்லுங்கள், திண்ணை ராமாயணம் புதுமையாக இருக்காமேன்னு சொன்னாங்கன்னு சரின்னா ராமாயணம் சொல்ல போயிட்டேன். எனக்கு அப்போ தான் இந்த கால் வலிலாம் ஆரம்பம் ஆகிருக்கு. எனக்கு தெரியல. நான் பார்க்க போனேன். இந்த 4வது நாள் அதை பார்த்தோன்னா 4 மாடி கட்டணம், அதை சொந்த கட்டணம், மேல் 3 மாடி கட்டணம் ஆஸ்பத்திரி, கீழே ஃபுல்லாக பாபாக்காக பாபாவோட வெவ்வேறு படங்கள் எல்லா இடங்களையும் வச்சுருக்காங்க. எனக்கு வரவேற்பெலாம் கொடுத்தா நான் சன்மானம் வாங்குறது பழக்கம் இல்லைன்னு சொன்னோடனே அவன் ஆச்சரியப்பட்டு போனேன். பட்டாபிஷேகம் அன்னைக்கு நான் பூஜாரிக்கு ஆக்ஷன் பண்ணேன்.
போனால் பாபா வரவழைச்சு கொடுத்த ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் விக்கிரகம் தான் வச்சுருக்கேன். நான் தரிசனம் பண்ணிட்டே இருக்கேன். படன்னு விபூதி வந்து கொட்டி தரும். ஃபஸ்ட் டைம் காய்னில் ஒரு பாபா அற்புதம் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர கண்ணால் பார்த்தது வரும். அத்தனை விபூதியும் எடுத்துட்டு அன்றைக்கி எல்லாரும் பிரசாதமாக கொடுப்பார். அப்புறம் நீங்கள் பாபா பஜனைக்கு போயிருந்தால் தெரியும், கடைசியில் ஆரத்தின்னு ஒன்று எடுப்பார். ஆரத்தி பார்த்து ஒரு விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி என்ன எடுக்க சொன்னால் ஆரத்தி. அப்போ தான் எனக்கு இந்த காது சரியில்லாத நேரமாக இருக்கிறது. நான் இந்த நர்ஸ் ப்ராப்ளம் வச்சு நான் சுந்தரராஜன் சொன்னேன், டாக்டர் சொன்னேன், வேண்டாம் டாக்டர் நான் நிற்க முடியாது அப்படின்னு. வேணுமோ பாபா இருக்கேன், நாங்கள் இப்போ ஏதாவது ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தாரத்தி எடுத்து அவள் பாடலாம், எனக்கு பாடலாம் தெரியாது. இப்போ எடுத்து நான் இப்படி காமிச்சுட்டே இருந்தேன். நம்புங்கள், எதிரே இருந்த பாபா படத்தில் போட்டிருந்த மாலை கழண்டி என் கழுத்துலேயே வந்து அத்தனை பேரும் அந்த வந்திருந்த அத்தனை பேரும் பாபா பாபா பாபான்னு கத்த ஆரம்பித்தேன். நான் ஆரத்தி எடுக்கும்போது அது அப்படியே கழண்டி என் கழுத்தில் வந்து. இந்த மாதிரி பாபாவுடைய மிராக்கிள்ஸ் கொஞ்சம் நஞ்சமே இல்லை, பல இடங்களில் அவருடைய மிராக்கிள்ஸ் நான் பண்ணிட்டு இருக்காரு. இதில் ஸ்ரீசைலம் கோயிலுக்கு போயிருக்கார். ரொம்ப விசேஷமான கோயில். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலில் சக்தி இல்லாமல் ஒரு மாதிரி சோபை இழந்து கிடந்தோடனே நேராக கர்ப்பகத்துக்குள்ளே போனார். என்னமோ அந்த லிங்கத்தை தலைவலி இதை பண்ணி அந்த புனர்சக்தி உருவாக்கி அதுக்கு பிறகு அந்த கோயில் கூட்டம் தாங்காமல் கூட்டம் வாங்கிட்டே இருக்கு. அதான் வந்து சொல்லுவார் தெரியுமா, என்னுடைய சங்கல்பம், என்னுடைய உற்சாகம், என்னுடைய ஆனந்தம் இவற்றின் விளைவுதான் சனாதன சாரதி. பாபாவுடைய சனாதன சாரதிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. இந்த பாபா வந்து அப்புறமா ஒரு செய்தி கிடச்சிது. இந்த தாராப்பூர் லோகநாத முதலியாருக்கு அந்த கிண்டியில் கோவில் கட்டினான்னு சொன்னேன்ல, அவர் என்ன பண்ணார், கோவில் கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டுக்கு பாபா வந்திருந்தார். இப்படினாரா ஒரு தாயத்து, ஒரு செப்பு தகடு வந்து தான் அதை கையால் ஊட்டி ஒரு தாயத்து மாதிரி பண்ணி அப்படியே உபூதி வர வச்சு குங்குமத்தை வர வச்சு அதை அந்த அஸ்வாரத்தில் போட்டு அந்த கோவில் கட்டினார் என்று பின்னாடி ஒரு செய்தி எனக்கு கிடச்சிது. அதை நான் நோட் பண்ணி வந்தேன். ஏன்னா அவருடைய இது நிறைய இது இருக்குது. ஒரு பெரிய பாபா பக்தர். அவர் தீராத வயிற்று வலி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு டி நகரில் வெங்கடநாராயண ரோடில் ரங்கபாஷைன்னு பெரிய டாக்டர் இருந்தார். உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ரங்கபாஷை இல்லை, அந்த இடத்த 5-6 மாடி கட்டமாக கட்டியிருக்கார். ரங்கபாஷன் கிளினிக்னு அந்த பெருசாக கட்டிருக்காரு வெங்கடநாராயண ரோட்டில். அவருடைய பக்தர் அவர் சொன்னால் இது ஆப்ரேஷன் வெற்றி பெறாது, இது வேண்டாம், அந்த முயற்சி வேண்டாம்னா மறுபடியும் பாபாட்டி போய் அழுதுருக்கார். அவர் நேரே சேஸ்தான், இப்போ நீப்பா நான் கடவுளை நான் தான் ஆப்ரேட் பண்ணுறேன் போட்டார். அவ்வளோதான், ஒன்றும் புரியல. திருப்பி வந்து ரங்கபாஷிட்ட வந்து பாபா அருள் புரிஞ்சிருக்கார், ஆப்ரேஷன் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே ரங்கபாஷி எழுதுகிறார், நான் ஆப்ரேஷன் கத்தி எடுத்தேன், காவி உடை அணிந்து ஒருவர் என் கையை பிடித்து ஆப்ரேஷன் செய்தார். ரங்கபாசியம், கே.எம். முன்ஷி, கருணாஞ்சியார் போன்றவர்கள் வெறும் பக்திக்காக பாபாவை புகழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் வாழ்நாளில் அவங்களாம் ஏற்கனவே பெரிய ஆட்கள், நிறைய குழு வைத்திருப்பவர்கள், சமுதாயத்திலே பெரிய பேரும் புகழும் பெற்றவர்கள். அதனால் சும்மா பாபாவை தூக்கி வச்சு பேசணுங்கிறது அதன் அவசியம் இல்லை. அவர் எழுதுகிறார், ஒரு வெள்ளை காவி உடை அணிந்த ஒருவர் அந்த கத்தையை சுட்டு பெண்ணுக்கு கொண்டார் சொல்வார். இந்த மாதிரி இது பரவி வெளிநாடு பூரா பரவிச்சு. சொல்லுவாங்களா வெளிநாட்டுக்காரங்க, அப்புறம் இந்தியான்னா ஒரு இலக்காரம். இந்த சாமி பேரை சொல்லிட்டு ஏகப்பட்ட சாமியை வச்சுட்டு பொய் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு எல்லாம் ஏழை மக்களாக ஆக்கிட்டு சுரண்டுகிறார்கள் சாமியார்கள் என்பது தான் அவங்களுடைய ஒப்பீனியன். தான் பால் பிரண்டன் என்றவர் மிக சிறப்பாக சர்ச் இன் சீக்ரெட் இந்தியான்னு புத்தகம் எழுதினார். அவெல்லாம் சொன்னால் உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டா காஞ்சி மகான்மே பாருங்கன்னு சொல்லி காஞ்சி சங்கராச்சாரியர் வந்தவர் பார்த்த உடனே காஞ்சி சங்கராச்சாரியருக்கு அறிவுரைலாம் வழங்கி, உனக்கு உண்மையே உலகம் தெரிஞ்சுக்கணும்னா நீ திருவண்ணாமலைக்கு போ, ரமண மகரிஷி போய் பாருன்னு சொல்லிட்டேன். அதை அடுத்த வாரம் வரதுனால அதை நான் இதோட விட்டுடுறேன். அந்த மாதிரி பலர் வந்திருக்கிறார். அப்படி ஒருத்தர் வந்தார், நீங்கள் கடவுள் சொல்லிக்கிறீங்களே, நான் சொல்கிறேன் மற்றவா சொல்கிறேன். நீங்கள் ஜீசஸ் கிறிஸ்ட் பற்றி உயர்ந்த மனிதர், அவர் சிலுவையில் அறையப்பட்டு விட்டு உண்மைதான் அறையப்பட்டார், நீங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி இப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மரத்துண்டை கையில் கொடுத்தார், ஒப்பு கொடுக்குறேன். அந்த வெளிநாட்டுக்காரர் அந்த மரத்துண்டை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணியதில் 2016 வருடத்துக்கு முன்பாக எப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையிலே அறையப்பட்டாரோ
அந்த எந்த மரத்தை சார்ந்ததோ அதே மரத்தின் நகல் தான் இந்த மரம் என்று அவர் எழுதியிருக்கிறார். இன்னொரு வெளிநாட்டுக்காரர் பாபாட்ட பக்தா 2 பேர் கணவன் மனைவி வருஷம் வந்து பாபா பாபா பாபான்னு அந்த இடத்துல இறந்து போயிருக்கார். உடனே மூதாட்டி ஒரு கதறுன்னு கதறினான், பாபா பாபா என் குடும்ப ரகசியம் ஒன்று எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இப்படி ஆயிடுத்தேன்னு. பாபா சொன்னார், நான் கர்ம வினைகளை மாற்றுவோம் அல்ல. அதான் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு சந்தேகம், நான் பாபாவை கும்பிட்டுட்டே இருக்கேன், கஷ்டம் அப்படியே தானே இருக்கு, கஷ்டம் விடியே இல்லையே. உன் கஷ்டம் விடியணும்னு பாபாட்ட போகாத, உனக்கு நல்ல கை கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவாக தீர்த்து வைப்பாலும் நம்பிட்டு எந்த கடவுளுக்கும் போகக்கூடாது, எந்த கோவிலுக்கும் போகக்கூடாது. அது தீரணும்னா தீரும். அது கர்ம வினையினால் வர பாவங்கள், இந்த கர்ம வினையில் வர பாவங்களை அனுபவிச்சு தான் தீர்க்கணுமே தவிர ஒரு மகான்களை தூக்கி பிடிக்கி போட்டுற மாட்டேன். ரொம்ப கவர்ந்து பாபா சொன்னார், நான் இதெல்லாம் செய்வதில்லை, உனக்காக ஒரே ஒரு நிமிடம் அவரை உயிர்ப்பித்து தருகிறேன். உன்னுடைய சந்தேகத்தை கேடு, மீண்டும் உயிர் போய்விடும் என்று சொல்ல இந்த ஒரு நிமிடம் இந்த வெளிநாட்டுக்காரர் உயிர் கொடுத்து உடனே அவர் சந்தேகத்தை கேட்டு அவர் உயிர் போய்விட்டது என்று ஒரு வரலாறு எழுதப்படுகிறது. இந்த நங்கநல்லூரில் நம்ம ராம்நகரில் கல்யாண கணபதி ஒன்று இருக்கும். அதெல்லாம் நிறையா அந்த காலத்தில் இப்போல்லாம் சொற்பி நிறுத்திட்டாங்க, சொற்பி நிறைய பண்ணியிருக்கேன். அதில் ஒரு மூதாட்டி வந்து உட்காந்து எப்போ பாருங்க சொற்பி ரசித்து கேட்பார். அவர் பாபாவோட பரம பக்தரான். ஒரு புஸ்தகத்தை கொண்டு எனக்கு கொடுத்தாரு. நான் அவள் போட்ட ஒரு புஸ்தகம் பாபா பற்றி எங்கிட்ட கொடுத்தாரு. நான் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணேன், புஸ்தகம் படிச்சுட்டேன், நல்லா பாபா பாபான்னு ஃபோனில் கத்துறாரு. என்ன மாமி, நான் கீரனூர் ராமூர்த்தி பேசுகிறேன்னு புரியுதே, ஒரு ஆன்சர் கிடச்சி கொடுத்து எனக்கு, அதான் நான் கத்துறேன் அப்படின்னா. பாபா முன்னாடி வச்சு அடுத்த புஸ்தகத்துக்கு அறிந்துரை யார்கிட்ட வாங்குறதுன்னு பிரார்த்தனை பண்ணி இருந்தால் என் ஃபோன் ஒன்று தான் எனக்கு ஆன்சர் கிடச்சி கொடுத்து, அதனால தான் பாபான்னு சொன்னேன்னு சொல்லி அடுத்த புஸ்தகம் கங்கை சாய்கிற புஸ்தகத்துக்கு என்னுடைய அனுமதி கேட்டு நான் அனுமதி எழுதி கொடுத்து அந்த புஸ்தகம் லட்சக்கணக்கில் விற்றுருக்கு. இந்த நங்கநல்லூருக்கு சாரதா சலம்னு சொல்லிட்டு அவள் ஹஸ்பண்டு ஒய்ஃபு பையன் பொண்ணு எல்லாமே பாபா 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 தான். கணவன் இறந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்போவே எல்லாம் பாபா 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 பாபான்னு அவ்வளவு அந்த அற்புதங்கள் எல்லாம் அவ்வளோ அவங்க பட்டியலிட்டு இருக்கிறார்கள். பல பேர் பல புஸ்தகங்கள் பாபா பற்றி எழுதியிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் பேர் பாபாவுடைய அன்பினை பற்றி பெரிய பிறகு இருக்கிறது. பாபாவுடைய நான் சொல்கிறேன், இந்த பகவானாக வந்த பிறகு அவருடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி நான் ஜாஸ்தி பேச முடியாது. ஆரம்ப காலத்துலேயே அவர் வரவேற்றாங்க எல்லாருக்கும். எதுக்கு அழைச்சி போனாங்க, கடலூருக்கு அழைச்சி போனாங்க. புதுசாக வந்திருக்காரு, காரியம் கட்டு தலைமுடி பிடிச்சிருக்குன்னு ஒரு ஆர்வம் வேறு. இது அந்த புற தோற்றமே ஒரு ஃபீலிங் கொடுத்து ஒருத்தர் வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்தார். பக்கத்தில் இருக்கிற கேமரா எடுக்கக்கூடாது, படம்லாம் எடுக்கக்கூடாது பாபாவான்னு சொல்லிட்டு. சரி அவர் பேசாமல் இருந்துட்டார். ஆனால் பாபா வந்துட்டு பேசி முடிச்சுட்டு போன பிறகு அந்த ஃபிலிம் ரோல் போட்டுருந்தாரு பாருங்க, அது நடி கீழே விழுந்துருச்சு. கேமரா நின்று எடுத்து பார்த்தா அது ஃபுல்லாக அது படம் எடுத்துருக்காது. உடனே அவர் போய் வீட்டில் போய் அது பிரிண்ட் போட்டு பார்த்தா அந்த அந்த கடலூர் வீட்டில் பாபா இருந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் அந்த படமாக்கப்பட்டது. ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அவர். பாபா இப்படி வந்தால் நான் எடுக்கணும்னு நினச்சப்போ கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த கேமரா கூட இந்த ஃபிலிம் ரோலில் அத்தனை படங்களும் எடுக்கப்பட்டு அது பிரிண்ட் போட்டு பார்த்தா அத்தனை படங்களும் வந்திருக்கு என்று அவர் சொல்லுவார். பாபாவுடைய எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அவருடைய லெக்சர். எப்படி லெக்சர் கொடுப்பாருன்னா சாதாரண மக்கள் கொடுக்குற மாதிரியும் சொல்லுவார். வெரி ஹை வேர்ட்ஸ், இங்கிலீஷில் நிறைய பேசுவார். அதில் சொன்னது தான் ஒரு வாட்ஸ். இந்த வாட்ஸ்னா என்னன்னா கைகாட்ட வார்த்தை. டபிள்யூ மீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறார். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். டபிள்யூ வேர்ட்ஸ், ஏ ஆக்ஷன், டி தாட்ஸ், சி கேரக்டர், ஹெச் ஹேபிட். இந்த WATCH இருக்கு. அவர் கொடுத்த விளக்கம் வாட்ஸுக்கு உடைய டபிள்யூ என்பது வேர்ட்ஸ், ஆக்ஷன், தாட்ஸ், கேரக்டர் அண்ட் ஹேபிட். இதுதான் வாட்ஸ். அப்படி இப்படி சில பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. அது சொல்கிறதுனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யூ லிவ் லைக் ரோஸ் தட் சைலண்ட் இஸ் பீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ். ரோஜா எங்கேயாவது பேசுகிறதா? அங்கே இடத்துல ரோஜா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது?
அவருடைய வாசனை, ரோஜாப்பூ வெளிப்படுத்துகிற வாசனை, இந்த வாசனை நுகர்ந்து அங்கே ரோஜா இருக்குதுன்னு சொல்லுவோம். மல்லிகை அங்கே இருக்குதுன்னு சொல்ல காரணம் அது விடுத்து நம்மளால் மனிதன் வாழணுமா. யூ லீவ் லைக் ரோஸ் ஆஸ்பெக்ட் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபாட்ட சொல்வது பிரேமசாயின்னு சொன்னார். பின்னாடி பிரேம் 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 தான் அன்றைக்கி யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை. அன்பு தான் வாழ்க்கையில் இருக்கும். காட் இஸ் லவ், லவ் இஸ் லவ். காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். யூ ஆல்வேஸ் லவ் யுவர் நெய்பர்ஸ். இந்த ஜாதி மதம் பாபாக்கு சுத்தமாக கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய இஸ்லாமியர்கள் அவருக்கு சீடராக இருந்தார்கள். நான் வெளிப்படையாக சொல்லிக்கொண்டால் அவர் மதம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இஸ்லாமியில் மட்டும் நான் அந்த இந்து மதத்தோட சீடத்தை சொல்லிட்டேன்னா நான் இது பண்ணுவேன், இஸ்லாம் மதத்தை எடுத்துக்குவேன். ஏன்னா அவள் கொள்கைப்படி நபிகள் நாயகத்தை தவிர எந்த குருமானும் பின்னால் பிறக்கக்கூடாது. அந்த நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர். நபிகள் நாயகம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியக்கூடாது. அல்லாஹ்வின் குரல் தான் அவர் சொன்னார். அதனால தான் எங்கே பார்த்தாலும் இந்த 786 பெற போட்டு தான் இருக்கும். எங்கேயுமே படம் இருக்காது. யார் படமுமே அல்லாஹ் படமோ நபிகள் நாயகம் படமோ அந்த உருவத்தோடு போடக்கூடாது. உருவ வழிபாடு சுத்தமாக இல்லாத மதம் இஸ்லாமிய மதம். அதனால் இவரை தெய்வமாக ஏற்றுனேன் அப்படின்னு சொன்னாக்க அதில் சில பிரச்சனைலாம் உருவாகும். ஆனால் நிறைய சீடர் வந்து குமிஞ்சிருக்காங்க. பிரச்சனை பாபாவே 2 நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆப்பிரிக்கன் காட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டு வந்தார். உகாண்டாவும் நைரோபி உகாண்டா அந்த நாடுகளுக்கு 1968 போயிருக்கார். 26 பிறந்தார். 68 42 வயசில் அந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கார் அவர். அது மாத்திரம் இல்லை, அவருடைய சொற்பிகளை இன்னும் பார்க்க போனால் இன்னும் சில வார்த்தைகளை பார்க்கலாம். ஸ்டார்ட் த டே வித் லவ், எந்த டே ஆல்சோ வித் லவ். நீங்கள் அன்றைய தினம் ஆரம்பிப்பதை அன்பால் ஆரம்பியுங்கள், முடிப்பதை அன்பால் முடியுங்கள். இதைத்தான் மகாபெரிவா ஒரு தடவை நடராஜனுடைய தரிசனம் உள்ளார். போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னா அவர் மனசில் அப்படியே அங்கேருந்தே சீடர்களெல்லாம் கூப்பிட்டு காலையில் எழுந்த உடனே ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய நமகா முதல்ல படிக்க விட்டு எழுந்த உடனே எல்லாரும் சொல்லுங்க, ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய நமகா. நீங்கள் தான் சொல்லுவாங்க, ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய நமகா. படுத்துக்கும் போது சொன்னார், அது நம்ம சொல்ல வேண்டாம். ஓம் நம்ம சொல்ல வேண்டாம். ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய மங்களம். ஆரம்பிக்கும் போது ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னு ஆரம்பிங்கோ. முடியும் போது படுத்து தூங்கும்போது ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய மங்களம் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார். இவன் மகான்கள் திங்கிங் இவர் லவ்னு சொல்லு, ஸ்டார்ட் வித் த டே வித் த லவ், எண்ட் த டே வித் த லவ் என்று புட்டபர்த்தி சாய்பாபா சொன்னதும் மகாபெரிவா சொன்னதும் ஒப்பிட்டு பார்த்தால் மகான்கள் தே திங்க் அலைக்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி தான் எண்ணங்கள் அவர்கள் ஓடும். அப்படி மிகப்பெரிய இதாக இருந்தார். அண்ட் அவர் சொன்னது மிக முக்கியமான ஒன்று, சர்வீஸ் பை ஹேண்ட்ஸ் இஸ் சுப்ரியர் தென் சாண்டிங் பை மவுத். வாயால் முழுமுழுக்கும் மந்திரங்களை விட கையினால் செய்யும் சேவையே சார சிறந்தது. இதுக்கு தான் புட்டபர்த்தி சாய்பாபா. இன்றைக்கும் சர்வீஸ் டேன்னு உண்டு. நிறைய பக்தர்கள் இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் டேக்கு அங்கே போயிடுவாங்க. அவங்க வந்து போட்டுருக்காங்க. நான் நம்பல மாட்டேன். எங்கள் கிராமத்தில் கீரூர் கிராமத்தில் இன்னொரு கிராமத்தில் பாபாவுக்கு பெரிய வாரம் வியாழக்கிழமை பஜனை நடக்கிறதும் சர்வீஸ் போடுவோம். சர்வீஸ் போடுறோம், கிளம்பி போகிறதும் ஏகப்பட்ட பேர். இந்த சர்வீஸ்க்கு அங்கே போய் சர்வீஸ் பண்ணணும். அதாவது ஷுட் நாட் ஹேவ் எனி மோட்டோ. அதனால் காசு கொடுப்பாடா பணம் கொடுப்பாடா நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எல்லா வசதியும் அங்கே இருக்கும். உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும், அந்த பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு இருக்குது. இதோட பெரிய உருவாக்கப்பட்ட டவுன் தானே பிரசாந்தி நினைவு என்பது. இந்த ட்ரைனேஜ் அடிச்சுடுச்சு. ட்ரைனேஜ் அடைஞ்சிட்டு ஒரு டேஸ் ஸ்மெல் அடிக்கிறது சரியாக ஒர்க் பண்ணல. ஒரு வெளிநாட்டுக்காரர் அங்கேன்னு வந்தார். பாபா அப்படி தரிசனம் பண்ணும்போது சர்வீஸ் டு நேஷன், சர்வீஸ் பை ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இது தனக்கு தான் சொன்னான்னு நினச்சிட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க. பேண்ட்லாம் அவுட் பண்ணி சாதாரண அன்றாயோட அந்த ட்ரைனேஜ் இருக்கக்கூடிய குதித்து அந்த அழுக்கெல்லாம் அள்ளி அடப்ப நீக்கினார். மிகப்பெரிய அளவில் அது நடந்தது. அது மாதிரி சேவை செய்யும் பொழுது இதில் மட்டமான சேவை நல்ல சேவைன்னு பார்க்கக்கூடாது. ஒரு ஏழைக்கு செய்கிறோம், பணக்காரனுக்கு செய்கிறோம்னு நம்ம பார்க்கக்கூடாது. சேவை என்பது சேவை மனப்பான்மையோடு செய்ய வேண்டியதுதான் சேவையை தவிர யாருக்கு செய்கிறோம் என்பது சேவை. எத்தனை பேர் பாபாட்ட அருள் வாங்கிட்டு அந்த பார்க்கணும். நீங்கள் அந்த பழைய கிளிப்பிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போகும். கியூ அனுப்பணும். ஹைலி டிசிப்ளின். எனக்கு அந்த விதத்தில் அந்த ஆதிபராசக்தி கோவில் கூட பிடிச்சிருக்கு.
மேல்மருது ஆதிபராசத்தில் செவ்வாடை அணிந்த பக்தர்னு சொல்லிட்டு ஹைலி டிசிப்ளினாக தான் வச்சுருக்காரு. எல்லாம் அவள் காலேஜில் படிக்கிறோன்னா வேஷ்டி தான் கட்டிக்கணும், நோ ஜீன்ஸ். ஆதிபராசக்தி காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜீன்ஸ் கிடையாது, வேஷ்டி கட்டிட்டு தான். அகோபில மடங்கு நான் நீங்கள் பார்த்தா ஸ்கூல்லாம் நடத்துகிறா, எந்த பெரிய பணக்கார விட்டு போய் நான் தானோ அகோபில மட ஸ்கூலில் படித்தானோ வேஷ்டி கட்டிருந்தாங்க. இந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறான். அதெல்லாம் சேர்த்து உடைக்க பார்க்குறேன், உடைச்சிட்டா அதான் நான் வச்சுக்கேன். டிசிப்ளின்ங்கிறது எதுக்குன்னா நம்மளை கட்டுப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது, உங்களை நல்ல பாதையில் நடக்க வைக்கிறது தான் இந்த டிசிப்ளின் பேர். அதை வேண்டாம் உடைக்கணும்னா உடைச்சா எல்லாமே கெட்டு போகும். அது பாபா டிசிப்ளின் மிக அதிகம். போய் பார்க்குற இடங்கள்லாம் பாபா செட்டு பண்ணுற இடங்கள் நான் பார்க்கும்போதுலாம் அதை காட்டுற ஒரு அமைதி வெளியாக இருப்பாங்க. பஜனைன்னா அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு அனுப்பா, குறிப்பிட்ட டயத்துக்கு முடிவா யாராவது ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு பாபா பேச்சு ஒரு ஃபியூ பேஜ் படிக்கணும், ஒரு 10 நாள் படிப்பா பாபாவோட யாருக்கிட்டே. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுப்பா, அதுக்கப்புறம் பிரசாதம் எடுப்பா. இடையில அதை பேசுறது, பாராட்டி பேசுறது, வாங்க உங்களுக்கு கொடுக்குறது, அது எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது நான் இங்கே 2 தடவை சுற்றி பண்ணியிருக்கேன். அந்த அங்கன்னூர் சாய் சமிதியில் பேசி கட்டி தான் போனேன். பொதுவாக லைக் ஒன்லி ஒயிட் ட்ரெஸ், வெள்ளை ஆடைகள் தான் ஆண்கள் அதிகமாக விரும்பி பட்டு போகணும் பாபாவுடைய இடத்துல. ஆனால் பாபா அப்படின்னாலே ஒழுக்கம், பாபான்னா பக்தி, பாபான்னா பஜனை, அதுதான் பாபா. முக்கியமான ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்தை பாபா வந்து சொல்லியிருக்காங்க. டோன்ட் வேஸ்ட் வாட்டர், டோன்ட் வேஸ்ட் மணி, டோன்ட் வேஸ்ட் எனர்ஜி. இப்படி ஒரு கூட யாரும் சொல்லுவாங்க, அண்ட் டோன்ட் வேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி. இதை விட ஒரு சமுதாய கருத்தை யாராலும் சொல்ல முடியும்? என்னுடைய சீடர்களாக இருப்பவர்கள், எனக்கு பக்தர்களாக மாறுபவர்கள் தண்ணீரையோ மின்சாரத்தையோ பணத்தையோ தன்னுடைய சக்தியோ செலவழிக்கக்கூடாது, வீணாக செலவழிக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. இது பெரிய, இதை விட ஒரு சமுதாய கருத்து எப்படி ஒரு பாடம். ஒரு நிகழ்வு சென்னையில் கூட எல்லாரும் பேப்பரில் படிச்சிருக்கு. பாபா வந்து கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கு போனார். அவர் ஒரு நாத்திகர், அவர் வீட்டுக்கு பாபா போகலாமா, இது பெரிய கான்ட்ரவர்சிலாம் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் என்கிட்ட வந்து கிண்டலாக கேட்டாங்க, என்ன பாபா பாபா நீடு எங்கே போயிருக்காரு தெரியுமாங்க? எங்கே போயிருக்காரு? பக்தான்கிட்ட போயிருக்காரு. எல்லாமே பகவானுடைய குழந்தைகள் தானே, எல்லாமே பகவானுடைய குழந்தைகள் தான். ஜீவாத்மா என்பது பரமாத்மாவின் துளிகள் தான், பரமாத்மாவின் துகள் தான் ஜீவாத்மா பிறந்திருக்கு. அதில் என்ன ஹேபிட் பண்ணுறா, என்ன ட்ரெஸ் போட்டுருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பரமாத்மாவுக்கு சம்மந்தம் இல்லை. அது மாதிரி பாபா ஒரு பரமாத்மா, அவருக்கு இதெல்லாம் வேறுபாடு கிடையாது. உங்களுக்கு உண்மையான பாபாவை பற்றி தெரிஞ்சுன்னா சீரடி பாபா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அவர் எல்லா வீட்டுக்கும் போவார். முஸ்லீம் வீட்டுக்கெல்லாம் போவார். முஸ்லீம் வீட்டில் போய் டீ குடிப்பார். சாய் டீ வாங்கி குடிப்பார், சீப்பு குடிப்பார். பிராமணன் வீட்டுக்கு போவார், அங்கே குடிப்பார். எங்கேயும் போகிறோம் அங்கேயும் போகிறோன்னா அவர் போவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவர் குழந்தைகள். இறைவனுடைய குழந்தைகள் நினைக்கும் போது அதில் ஜாதி என்ன, மதம் என்ன, வேதம் என்ன. அதுவும் தயால் அம்மா பாபாவுடைய அதீத பக்தர், நிறைய பேரை விட்டு சொல்ல வச்சு நம்ம தரிசனம் பண்ணணும். ஆனால் நாங்கள் அரசியல் காரணத்தினால அவரை அழைச்சிட்டு நான் நேராக நம்ம தரிசனம் பண்ண முடியாது, நீங்கள் எப்படியாவது வந்து வரணும்னு சொல்லுங்கள். பாபா சந்திச்சு வந்து அங்கே துறைமுருகன்லாம் இருந்திருக்காங்க, இப்படி வர வச்சு எல்லாருக்கும் ஒரு சங்கிலியை மோதலம் வர வச்சு கொடுத்தார். அது போய் அவங்க இன்னி வரைக்கும் சொல்லலையா? இன்னி வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காளாவா? பாபா வர வச்சு கொடுத்ததா சொல்கிற மோதலம் பொய், பித்தலாட்டம் இன்னி வரைக்கும் சொல்லலையே. நரசரி மாறணும் வெளில போயிருக்காரு, அவருக்கு ஒரு மாறணும், தயாநிதி மாறணும், அவருக்கும் ஒன்று வர வச்சு கொடுத்தா தேவைன்னு கேட்போம். எதற்காக வந்தால் தெரியுமா? தெலுங்கு கங்கை திட்டத்திற்கு புட்டபர்த்தி சாய்பாபா 100 கோடி ரூபாய் கொடுத்து அந்த தெலுங்கு கங்கை திட்டத்தை சரிவர நடத்துவதற்காக வாக்குறுதி கொடுக்க வந்தார். பின்னாடி ஸ்டாலின் நேர புட்டபர்த்திக்கே போனார், போய் பாபா தரிசனம் பண்ணிவிட்டு அதனுடைய பணமும் வாங்கி தெலுங்கு போட்டாங்க. பம்பாயில் முனிசிபல் ப்ராப்ளம் வந்தபோது பாபா வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கார். இந்த அயோத்தி பிரச்சனை வந்தபோது, ராமர் அயோத்தி வந்தபோது அப்படி அணுகினார்கள், கையெழுத்து போய் காமிச்சிட்டார். இந்த பிரச்சனையை நான் தலையிட நீங்களாம் தீர்த்துங்க. இஸ் நாட் ஃபார் இன். ஒருத்தர் கேட்டார், ஹிந்து முதல்ல பாட்டு பாடுற, அது பாடுற, எல்லாம் பண்ணுறாரு, நெத்தியில் ஊதி இருக்கான்னு கேட்டார். இன்னும் கேளுங்க அப்படின்னு.
ஊதிட்டு இருக்காரு, கும்பிட்டு இருக்காரு, தன்னை இந்து மதம் காமிச்சிருக்காரு. அவரு பெரிய பாபா பாபான்னு கொண்டாடுறீங்களேன்னு. அவர் இந்து மதமே இல்லையாப்பான்னு. என்னென்ன அவர் எம்மதமும் சம்மதம். அவருக்கு எம்மதமும் சம்மதம். கிறிஸ்துவனுக்கு எத்தனையோ கிராஸ் வர வச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு எல்லாம் சம்மதம். உங்களுக்கு பட்டப்படியாக ஊதி போட்டு உங்க போட்டால் நீ இந்து மதத்தில் உன்னை அடையாளம் காட்டிக்கிறார். அப்படி பட்டப்படியாக ஊதி நீ கட்டாத போது நீ எம்மதமும் சம்மதம்னு அடையாளம் காட்டுறாரு. அதனால தான் பாபா எதுவுமே எந்த விதமும் காட்டலை. அதை நீ புரிஞ்சுக்காமல் போயிட்டு. எத்தனையோ குற்றச்சாட்டுகளை மேலே சுமத்தி பார்த்தாங்க. எந்த குற்றச்சாட்டும் பாபாவை ஆட்கொள்ளவில்லை. பாபாவின் ஆரம்ப காலத்திலே அவர் பயிற்சி பெற்ற இடம் எது தெரியுமா? ரிஷிகேஷிலே டிவைன் லைஃப் சொசைட்டியிலே சுவாமி சிவானந்த சரஸ்வதியிலே பாபா பயிற்சி பெற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அங்கே சிவானந்த சரஸ்வதி ஆசிரமத்தில் இருந்து பாபா அவருடைய சொற்கள்லாம் கேட்பார். ஒரு நாள் பாபா வரலை. சீடர்லாம் சொன்னாங்க, சத்யநாராயணன் வரலேன்னு. அவன் இன்னும் வரமாட்டான், அவன் போயிடுவான், அவன் மிஷினுக்கு வேகமாக போயிடுவான்னு சிவானந்த சரஸ்வதி சொல்லியிருப்பதாக சிவானந்த சரஸ்வதி எழுதிய புஸ்தகத்திலிருந்து நான் படித்து சொல்லுவேன். அப்போ இவர் யாரெல்லாம் குருவாக இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, யாரும் சொன்னார் சங்கராச்சாரியார் இன்னும் கடைப்பிட்டாங்க. சங்கராச்சாரியை பார்க்கறதுக்கு பாபா போனாலாம். இப்படி வர வச்சு ஒரு மாலையை கொடுத்தாலாம். சங்கராச்சாரியார் கிருஷ்ணா எடுத்துக்கோனாலாம் மாலை பார்த்து கொடுத்தாங்க. இது மகான்களுக்குள்ள மூட்டி விடுற ஒரு செய்தி. பாபாவே காஞ்சிபுரமே சங்கராச்சாரியை பார்க்கவும் இல்லை, காஞ்சி சங்கராச்சாரியர் அது போன்னு சொல்லவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பாபாவுடைய 80வது பிறந்த நாள் விழாவுக்கு காஞ்சி சங்கராச்சாரிய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புட்டபர்த்திக்கே போய் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார், ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் புட்டபர்த்திக்கே போய் இருக்கிறார். ஆக மகான்களுக்கெல்லாம் அந்த வித்தியாசம் கிடையாது. இங்கே இந்த ஆரம்பம் பராசக்தி, இந்த ஆதி பராசக்தி கோவில் கொஞ்சம் ஆர்வம் பண்ண ஒருத்தர் வேணே விஷமக்காரமாக இருக்கான். அவர் படத்தை போட்டு பங்காளி படத்தை போட்டு மகா பெரியவா அப்படின்னு போட்டான். இதுதான் பெரியவா, இது மகா பெரியவா, மகா பெரியவா. ஏன்னா இந்த சங்கராச்சாரிய மகா பெரியவான்னு கும்பிடுமே, அதுக்கு ஏற்றி போட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணான். ஆனால் அவர் பண்ணல. அவர் என்ன பண்ணார்? மகா பெரியவர் தரிசனம் பண்ண போயிட்டார். மகாபெரியவர் தரிசனம் பண்ணுறதுக்கு பங்காளிகள் போகிறார். பெரியவா போட்டு நல்ல காரியம் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்குது, கோவில் என்ன கேட்டீங்க அப்படின்ட்டு நீ காலேஜ் கட்ட போகிறதா கேள்விப்பட்டேன். காஞ்சி மடத்துக்கு சொந்தமான எத்தனையோ ஏக்கர் நிலத்தை ஆதிசக்தி கோவிலுக்கு இனாமாக கொடுத்தார் மகாபெரியவர். இதெல்லாம் யார் சொல்ல போகிறா, யாருக்கு விஷயம் தெரிய போகுது, சும்மா மூட்டி விடுது. இவாளுக்கு பிடிக்க, இந்த சாமிக்கு பிடிக்க, அந்த சாமி பிடிக்க அப்படிலாம் கிடையாது. பாபா எவ்வளவோ முயற்சி பண்ணார், எதுக்குமே அவர் சரி செய்ய. நிறைய பேர் அனுபவங்களை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை வந்தது, பாபாட்ட போனால் அன்பு சரி போடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன சரியாயிடும் அப்படின்னு புரியுவார். இப்போ கூட நேற்று கூட ஒரு இதில் செய்தி படித்தோமா நம்ம மகாபெரியவாளை பற்றி. அதே மாதிரி பாபா நிகழ்ச்சி நடத்திருக்கேன். கொஞ்சம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம், இந்தியன். அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம், அந்த வருமானம், அந்த சொல்வாள் பர்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் கிடையாது, க்ளீனாக இருக்குது, அதிலே வளர்ந்தோம். இந்தியா நேஸ்டி, ஒரே தூக்குவாங்க, குப்பையாக இருக்கும், குளமாக இருக்கும். அவன் ஒய்ஃபு மகாபெரியவாளை பார்க்கணும்னு ஆசை. கம்பேர் பண்ணினாலும் இவர் ஆக்ஷன் வராரு. என்ன அதெல்லாம் போய் பார்த்துட்டு எடுத்துட்டு இந்தியாவுக்கு வரணுமே, சரியான நேரத்தில் ஃப்ளைட் வராது, சரியான நேரத்தில் ஹோட்டல் இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, குழம்பிட்டே வரானாம். இப்படி குழம்பிட்டே வரானா காஞ்சியில் போகும்போது ஆட்டோவில் ஏறலாம். அவனும் அது போய் முடியும். அவன் ஒரு கிறிஸ்டியனான். என்ன சாமியை பார்க்க தான் வந்திருக்கீங்க, நான் ஆக்ஷன் போகிறேன்னு. சாமி அவர் எங்கே தான் இல்லை, ஆனால் அவர் பார்த்தா ஒரு தெய்வீக ஒளி இருக்குது சாமி, எனக்கு அவர் பார்க்கணும் போல காணிக்கணும், அவர் நினச்சா காரியம் நடக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இவர் மனைவியை திட்டுறா, நீ என்ன போய் பார்த்துக்கணும், நான் போய் ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்து வரலாம் சொல்லியிருக்கேன். கடைசியில் மனைவியை சொல்கிறார், நீங்கள் இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணி தான் நம்ம பையனை பறி கொடுத்துட்டோன்ருக்கா. ஆமாம், நான் தான் பறி கொடுத்துட்டா, நீ ஒழுங்காக இருந்தியா, நீ தான் சரியான சண்டை போட்ட பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு. சரி, கடைசியாக ஒரே மகாபெரியவாளையும் பார்த்துருக்கேன். இன்றைக்கி படித்த செய்தி அது, அதனால் சொல்கிறேன். பார்த்துருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியாட்டா முடிச்சாச்சு. ஒரு பையன் அண்ணா கட்டு குடுமையோடு அது வந்துருக்கான். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், நேற்று மகாபெரியவா மட்டும் எதுவும் பேசிட்டாளே, என்னென்ன உங்கள் அப்பா அம்மா நாளைக்கு வருவா, நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியே, அவளுக்கு தெரியாது, நீ எங்கே இருக்கேன்னு தெரியாது, நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா அங்கே வரப்போறா அப்படின்னு சொன்னால், இப்போ யாரோ புதுசாக போய் வந்துட்டு போயிருக்கான்னு யாரும் போய் பார்க்க போனால் எங்கள் அப்பா அம்மா காலையில் போய் விழுந்துருக்கான். அங்கே போச்சுட்டு அமெரிக்காவில் போச்சுன்னா விழுந்துட்டான். ஆன்மீகத்தை தெரிஞ்சு மகாபெரியவாட்ட வந்து சேர்ந்துட்டான்.
காஞ்சிபுரத்துக்கு. அதை மதம் சொல்லியிருக்காரு மகாபெரிவா அப்பா அம்மா. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை பாபா சொல்லுவார். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது. வெளிநாட்டுக்காரங்களாம் அவரை கொடைச்சி எடுத்திருக்காங்க. விஞ்ஞானத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்று என்றுதான் பாபாவுடைய அடிப்படையான ஒரு கொள்கையை விஞ்ஞானம் வேறு இல்லை, மெய்ஞானம் இல்லை, ரெண்டு ஒன்று தானே நிரூபிச்சிருக்காரு. சொல்லப்போனால் பாபாவுடைய இதே அதிபத்திரம்